சார் என் பொண்ணு சார் கேஸு ஜெயிலாம் வேணாம் சார். அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் சார். எங்கள் குடும்பம் மானமும் போயிடும் சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் உங்கள் பொண்ணு வேறு கஞ்சா மட்டும் அடித்தா பரவாயில்ல, கொக்கைனு மெத்து இன்னும் என்னென்ன சஸ்பென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அவன்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க சார். ப்ளீஸ் கல்யாணம் பண்ண விடுங்க சார். சார் உங்கள் காலில் ஓடுறேன் சார். என்ன சார் பண்ணுறீங்க? ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். காலில் நான் ஏதோ சமாளிக்கிறேன். சார் சார் என் பொண்ணு சார் கேஸு ஜெயிலாம் வேணாம் சார். சார் சார் உங்கள் காலில் ஓடுறேன் சார். ஏய், பொம்பளை பிள்ளைலாம் அடக்க உடக்கமாக வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி வளர்த்துனா இப்படி தான் நடக்கும். இனிமேலாவது வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்துக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. ஒரு பொம்பளை பிள்ளை போதையில் ஊரில் சுற்றுறான்னு தெரிஞ்சா எவ்வளோ கேவலம் தெரியுமா? பேசாம இந்த போதை வருவாள் மையம் இருக்கு, அதில் சேர்த்து விட்டு குணமாக்கி ஒரு நல்ல பயன்படுத்தி கல்யாணம் பண்ணி விட்டுறலாம். டேய், யார் தாண்டா தப்பு பண்ணலை? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவ பண்ண தப்ப அவ சரி செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ தான் யார் பேச்ச கேட்கறதே இல்லைல்ல, பின்ன எதுக்குடா அவளை பேச்சு தூங்கிட்டு இருக்க? டேய், அவ என் பொண்ணுடா. எங்க வீட்டுடைய குலச்சாமியே அவதான். இந்த பிரச்சனையை பத்தி நீ பேசுறதா இருந்தா இனிமே இங்க வராது. என்னவோ இஷ்டப்படி பண்ணி தொலை. என்னமா? ரொம்ப சாரிப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பண்ண மாட்டேன். சாரிப்பா. இல்ல சாரி.